This is one of the most beautiful place I ever seen in my life. Punakha Steam Lodge. இதுதாங்க ஸ்டே நாங்கள் தங்கியிருக்க இடம். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹைக்கு நான் போக போகிறேன். ஹலோ, 3 lakhs கொடுத்து போகிறீங்களா, 50 ரூபா கொடுத்து பூட்டான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா? கைஸ், இந்த ஸ்பாட்டை மட்டும் பாருங்களேன். Beautiful Bhutan, Phobjikha Valley. Thank you. Hello guys, good morning. So day 3 of Bhutan. காலையில் செம தூக்கங்க. காலையில் எழுந்துச்சி வந்து இப்போ வெளியே வந்து பார்த்தாங்க. இந்த கிளைமேட்டை மட்டும் பாருங்களேன். ரூமுக்கு வெளியே தான் இருக்கிறேன். பாருங்க, ஃபுல்லாகவே மிஸ்ட்டு கவர் ஆகிருக்கு. செம்ம கிளைமேட்டாக இருக்குது. நம்ம புனாக்காவோட ஸ்டே பார்ப்போம். ஸோ இதுதான் புனாக்கா ஸ்டீம் லாட்ஜ். இந்த இடத்த பாருங்களேன் அப்படியே. ஸோ இதுதாங்க ஸ்டே, நாங்கள் தங்கியிருக்க இடம். மேலே பாருங்களேன் மிஸ்ட்டு. உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், இதுதான் என்ட்ரன்ஸு. அப்படியே இங்கே பாருங்களேன், இங்கேருந்து தண்ணி ஓடுது. சவுண்டே அழகாக இருக்குதுங்க. ஃபுல்லாகவே ஒரு நேச்சரான ஸ்பாட்டு. நேச்சரில் நீங்கள் தங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் வந்து தங்கலாம். இங்கே பாருங்கள் சரி. ஸோ இங்கே வந்து ஒரு 2 ஃப்ளோருக்கு ரூம்ஸ் இருக்குங்க இந்த இடத்துல. நாங்கள் மேலே ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ரூமில் 2 பேர் ஸ்டே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. கைஸ், இங்கே பாருங்களேன் இந்த இடத்த. அப்படியே இங்கே உட்காந்து சில் பண்ணலாம். இப்படியே வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாட்டர் ஃபால் தாங்க. பச்சை பசேன்னு இருக்குது இந்த இடமே. இங்கே வந்து நம்ம ரூமு. அப்படியே சைடில் வந்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபாலு, ஆறு ஓடுது பாருங்கள். செம்ம கிளைமேட்டாக இருக்குது. நீங்கள் புனாக்கா வந்தீங்கன்னா இந்த ஸ்டீம் லாட்ஜ் இது பேர், இந்த ஹோட்டல் பேர் நான் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நேச்சர் பிடிக்குன்னா இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். சூப்பராக இருக்குது நேச்சரோட. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, புனாக்காவிலேருந்து பொப்ஜிகா வேலின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ புனாக்கா டு பொப்ஜிகா வேலி ஒரு 2 hours ட்ராவல். ஸோ அங்கே போயிட்டு ஒரு குட்டியை ஹைக் பண்ணிவிட்டு பொப்ஜிகா வேலி போகிறோம். ஸோ அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் லன்ச்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பராக இருக்க போகுது. எக்ஸைட்டிங் டே. ஸோ நம்ம மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்துட்டோம் இங்கே பூஜிகா வேலியில். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஹைக் போக போகிறோம். ஸோ ஒரு 1 hour ஹைக் இருக்குது. ஸோ அங்கே போய் லஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ இப்படி தான் போகணுங்க ஹைக்கு. இப்படி கீழே போய் இப்படி போகணுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹைக்கு நான் போக போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது பார்க்க இந்த ஏரியாவே வந்துட்டு ஒரு மினி சுவிட்சர்லாண்ட் மாதிரி இருக்குங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. கிளைமேட் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப குளிரும் இல்லை. ஸோ போவோம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். லெட்ஸ் ஃபாலோ மீ. ஸோ கைஸ் பாருங்கள், ஹைக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங்கே வந்துட்டு க்ரீனரியாக இருக்குது. போக போக தான் தெரியும் நாக்கு தள்ளுதா இல்லையான்னு. இப்போ தான் நம்மளோட ஃபிட்னஸை செக் பண்ணுற நேரம் வந்தாச்சு. ஸோ நாளை கழிச்சு வந்து நம்ம பாரோவில் நெஸ்ட் நைக்கு போவோம். டைகர் நெஸ்ட் நைக்கு. அது வந்து 3 hours ஹைக்கு. ஸோ இது வந்து 1 hour ரைட்டு. ஸோ இது வந்து ஒரு வார்ம் அப் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம்.
சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. நேச்சரோட இந்த மரம் செடியோட நடந்து போகிறது டிஃப்ரெண்ட்டான ஃபீல். ஸோ நீங்கள் ஹைக்கெலாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரெக்கிங் ஷூ, ஜர்க்கின்னு இதெல்லாம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? குறுக்கு வழியில் வர இருப்பாருங்க ஒரு. இப்போதான் சொல்லி முடிச்சேன். ஹலோ. சுவிட்சர்லாந்து போகிறதுக்கு உங்களுக்கு 3 lakhs வேணும். இங்கே நீங்கள் 50,000 ரூபா கொடுத்து வந்தீங்கனாலே போதும், இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். 3 lakhs கொடுத்து போகிறீங்களா இல்லை 50,000 ரூபா கொடுத்து பூட்டான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா, நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. கைஸ், இந்த ஸ்பாட்டை மட்டும் பாருங்களேன். வா, கண்டிப்பாக நீங்கள் பூட்டான் வந்தீங்கன்னா பொப்ஜிகா வேலி வந்து தாங்க ஆகணும். இதை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடம். ஹைக் பண்ணுறதுக்கு நம்ம கிளைமேட்டுமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, அதுதான் ப்ளஸ்ஸே. ரொம்ப குளிரும் இல்லை. நான் பாருங்கள் லைட்டாக ஒரு ஷர்ட் தான் போட்டிருக்கேன். இந்த மாடு, இந்த க்ரீனிஷ் கலர் ரொம்பவே அழகாக இருக்குது. கைஸ், இதுதான் பொட்டேட்டோ ஃபீல்டு. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அண்ட் தென் இப்படியே வந்தீங்கன்னா அப்படியே ஆறு ஓடுது பாருங்கள். ஸோ அப்படி இந்த வழியாக தான் போகணும். கைஸ் பாருங்கள், இதுதான் ஃபார்ம் ஹவுஸ். உள்ள மாடெல்லாம் வச்சு இது பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீடெல்லாம் பாருங்கள் இன்னுமே அப்படியே இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அங்கங்கே வேலை போயிட்டுருக்கு. A few moments later. ஸோ கைஸ், இங்கே நம்ம வில்லேஜ் சைடு வந்தோம். ஸோ ட்ரெக்கிங் போகும்போது இங்கே வந்தோம்ல, இங்கே பாருங்களேன் ஹேண்ட்மேடு ப்ராடக்ட்ஸ் இவங்களே செஞ்சு விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு ஹேண்ட்மேட்ஸ் தான். ரொம்பவே சாஃப்டாக நீட்டாக இருக்குது இதுவுமே. ஸோ நல்லா இருக்குது. ப்ரைஸ் வந்து 750 சொல்கிறாங்க. பட் அந்த குளிருக்கு தாங்குகிற மாதிரி இருக்குது இந்த கிளாத்ஸ்லாம். எல்லாமே வந்துட்டு உள்ளன் கிளாத்ஸு வித் ஹேண்ட்மேட். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். இன்னொன்று இது ஒன்று பார்த்தீங்க, செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். இந்த ஷீப் பாருங்களேன், செம்ம க்யூட்டாக இருக்குது இது ஷீப். திஸ் இஸ் ஹவு மச்? 500. ஓகே, 500 அங்கே. இது அப்படியே ஷீப் மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் அனிமல் க்ளாத்ஸ் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் கைஸ், ஃபார்மிங் பண்ணுறாங்க. இங்கே செடியெல்லாம் போட்டு இது வச்சு பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். ஆஃப்வே க்ராஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே வழி மாதிரி போகுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. ரொம்பவே குறுகலான வழி தான் இருக்குது. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வாக் பண்ணி போகிறோம். இந்த வியூவை பாருங்கள், செம்மையாக இருக்குங்க இந்த வியூ. ஸோ கைஸ், ஒரு 1/2 hour ஆச்சு. 1/2 hour வந்த பிறகு ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கு, ப்ளஸ்ஸு வேல்யூவும் வந்துருச்சு. செம்மையாக இருக்குங்க இந்த வியூ. இங்கே பாருங்கள், இந்த இடத்த இங்கே வந்து வேலிக்குள்ளே அலௌடு இல்லையா, ஒன்லி ஃபாரஸ்டர் மட்டும் தான் அலௌடா இங்கே. பட்டு டூரிஸ்ட் வந்து இது வரைக்கும் வரலாம். ஹாய் கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து பொப்ஜிகா வேலியில் இருக்கோம். ஸோ இந்த டூரை வந்து ஆர்கனைஸ் பண்ணது ஃப்ளையிங் பீட் பூட்டான்னு. ஸோ இது பேர் தான் அந்த கோன்னு சொல்லுவாங்க. மென்னு வந்து வியர் பண்ணுற பூட்டனிஸ் ட்ரெஸ்ஸு கோ. ஸோ இதுதான் வந்துட்டு எல்லா மென்னும் வியர் பண்ணுறாங்க. எங்கே டியூட்டிக்கு போனாலும் இதை வியர் பண்ணும், மேண்டட்டரி. ஸோ இது ஒன்று இருக்குது கலரு, அண்ட் தென் பிளாக் ஒன் கலர் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு கொடுத்தாரு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ், ஃபைனலி ட்ரெக்கிங் முடிய போகுது.
ஸோ நம்ம போய் லஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ ஒரு 1 hour ஆச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்த பாருங்களேன். ஸோ ரீச் ஆக போகிறோம். ஸோ அங்கே ஒரு ஒயிட் பில்டிங் இருக்குல்ல, அங்கே தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் தங்கவும் செய்யலாம் ஃபார்ம் ஹவுஸில். ஸோ அது வந்து பெர் டேக்கு நான் கேட்டேன் எவ்வளோன்னு. பெர் டேக்கு வந்து 2500 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குன்னுங்கிறாங்க. வாவ், see this place. செம்ம அழகாக இருக்குங்க இந்த இடமே. பியூட்டிஃபுல் பூட்டான் பொப்ஜிகோ வேலி. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து வில்லேஜ் டைப்பில் ஆத்தென்டிக் பூட்டனீஸ் ஃபுட் ரெடி பண்ணியிருக்காங்க லஞ்சு. ஸோ நாங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணியிருக்கோம். ஸோ பெர் பர்சன் 650 அந்த மாதிரி வருது. ஸோ நாங்கள் வந்து எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணலாம், என்ன ஆத்தென்டிக்காக இருக்கும் பூட்டனீஸ் லஞ்சுன்னு சொல்லி நாங்கள் அந்த ஆப்ஷன் எடுத்தோம். ஸோ ட்ரெக்கிங் முடிச்சுட்டு கரெக்டாக இந்த வீடியோ இருக்குது. ஸோ ஈஸியஸ்ட் டு கோ பேக். ஸோ அந்த ஒயிட் பில்டிங் தான் போல் அந்த லஞ்ச் பிளேஸு. ஸோ அங்கே போய் நம்ம சாப்பிட்லாம். ஸோ கைஸ், ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே நுழைய போகிறோம். ஸோ இதுதான் ஃபார்ம் ஹவுஸு. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே தான் போய் சாப்பிட போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து போர்க்கு அவங்களோட நேஷ்னல் டிஷ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வெஜிடேரியன் 2 ஐட்டமு. ஸோ முன்னாடியே சொல்லிட்டோம் மெனு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், படி ஸ்டீப்பாக இருக்குதுங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. ஸோ இதாங்க ட்ரெடிஷ்னல் பூட்டனீஸ் ஹவுஸு. ஸோ கைஸ் அப்படியே மேலே போகலாம். ஓ, கால்லாம் குத்து. தேங்க்யூ. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம கைடு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதுதான் ட்ரெடிஷ்னல் ஹவுஸு. ஸோ இதெல்லாம் சொல்லுவார் எப்படி என்ன இருக்குன்னு. These are the traditional earthen pots that they used in those days. So now because of modern technology, so now they use rice cooker and normal curry cooker. So these are the earthen traditional pots. This one, so we use in heating the home and the room. So we use firewood. So from here we light the fire. So it's like a heater. Fire will go. Yes, the smoke will go from this way, and it serves like a chimney. Okay, yeah. This is how our kitchen looks like. Yeah, this is plate. Yes. Oh, you guys. They are heating. Again, they are heating. Oh, So now, it's getting heated? yes. Now they have, because of the modern advancement, so they are using the modern gas out here. So earlier they used to cook in the normal stove that is made out of mud like that. Okay. This is the rooftop to go to the attic. So in attic they used to dry some dry meat, dry vegetable like that, chilies, turnip leaf like that. So because of the wind, the vegetable will get dry and they will stock. They will keep the stock for the winter purpose like that. ஸோ கைஸ் பார்த்தீங்களா, இதுதான் ட்ரெடிஷ்னல் பூட்டனீஸோட ஹவுஸு. ஸோ அவங்க இப்படி தான் வாழ்கிறாங்க. இப்போ தான் கேஸ் வந்திருக்கு போல். ஸோ கேஸில் இது பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இது விறகடுப்பில் தான் யூஸ் பண்ணாங்க. பட் இப்போ வந்துட்டு இந்த இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ், இவங்க அந்த பாட்டி தான் வந்துட்டு குக்கு போல் செஃப். ஸோ அவங்களுக்கு 70 ஏஜ் ஆகுது. நம்மளுக்கு டீ ஊற்றுறாங்க. This one is the butter tea. That Butter we drank tea? in the Simply Bhutan living museum, no? This one. ஓ, ஸோ கைஸ், இதுதான் பட்டர் டீயா. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப ஸ்வீட் இல்லை, சுகர் இல்லை, நார்மலாக சட்டலாக இருக்குது. நம்ம கஞ்சிலாம் குடிப்போம்ல அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. வெரி நைஸ். ஸோ கைஸ், இதுதான் கான் இது எடுத்து இதில் போட்டு சாப்பிட்ணுமா. ஸோ அப்படி தான் இவங்க சாப்பிட்றாங்க. க்ரன்ச்சியாக இருக்குங்க. இப்போ அந்த கார்னு ஃப்ரெஷ் கார்ன் இது இங்கே விளைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட்டர் டீ வித் கார்ன்.
சூப்பராக இருக்குது. Sukampa, Simchundachi, Kyotachi, and local cheese fried with the cow butter. ஓ லோக்கல் ஃப்ரைட் கவ் வித் பட்டர். பார்த்தீங்களா ஒரு 5 டிஷ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட அத்தன்டிக் பூட்டனீஸ் டிஷ் எல்லாமே வந்துட்டு ஸோ இவங்க தான் இந்த வீடு சர்வ் பண்ணுறாங்க பாருங்கள். இவங்க தான். ஸோ எல்லாமே ஃபார்மிங்லேருந்து வந்தது. ஸோ அதுதான் அதை வச்சு தான் அவங்க சமைச்சிருக்காங்க. எல்லாமே ஃப்ரெஷ் ஃபுட் இது. ஸோ அது வந்து ரெட் ரைஸ் வந்து ரெட் ரைஸு. ஸோ இதெல்லாம் வந்து தொட்டுக்கிறா ரெட் ரைஸ் அண்ட் தென் அதில் ஊற்றிக்கணும் போல். ஸோ ரைஸ் இதை வந்து ரைஸ் வச்சுருக்காங்களா, இதை சில்லி பொட்டேட்டோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாங்க. இவங்களோட மெயின் ஃபுட்டே வந்துட்டு பொட்டேட்டோ தான். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே ரைஸோடு சேர்த்து ரெட் ரைஸ் சாப்பிட்றாங்க. ரொம்பவே டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கு. மேடம் சார் சில்லினா ரொம்ப நம்ம ஊரில் காரமாக இருக்கணும், அந்த மாதிரி இல்லை, நார்மலாக தான் இருக்குது, சட்டிலாக இருக்குது. அதில் சீஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ காரம் இல்லை, அவ்வளோவா இல்லை. இட்ஸ் நாட் ரெட் சில்லி, நார்மல் சில்லி. Later. ஸோ கைஸ் நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, ஸ்டே பண்ணுற ஆப்ஷனுமே. ஸோ இது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே வந்திருப்போம். ஸோ உங்களுக்கு நான் அந்த ஆப்ஷனை காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி வாங்க. ஏன்னா சூப்பராக இருக்குது இந்த வியூவு, இந்த வேல்யூ எல்லாமே வந்துட்டு. ஸோ பெர் ரூம் வந்து 1100 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஃபுட்டுக்கு 700 அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ரூம் ஆப்ஷன்ஸு. ஸோ தட் நீங்கள் பப்ஜிகா வேலி வந்தீங்கன்னா ஸோ இங்கே ட்ரெடிஷ்னல் அத்தன்டிக் ஹவுஸ் சூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் காட்டுறேன் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கைஸ் நம்ம ரூம் பார்க்கலாம் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா this one is twin room. okay, double room. this one is double room. Yes, okay, twin, yes, twin bed. 4 people can stay. Yes. Okay. ஸோ கைஸ் இங்கே வந்து 4 people ஸ்டே பண்ணலாம். அண்ட் தென் திஸ் இஸ் தி ஷெல்ஃபு. ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஃபேன்லாம் இல்லைங்க, பட் ஆனால் ரொம்ப கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து வியூ பாருங்களேன், இது பப்ஜிகா வேலி இது. ஸோ ரொம்ப லக்ஸுரியஸாக இல்லை, நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் வில்லேஜ் ஸ்டைலில் தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதோட காஸ்ட்டு வந்து வாட் இஸ் தி காஸ்ட் யூ செட்? இட் வில் பி 1150 for room. Okay. And dinner we are charging 700, lunch 700, and breakfast 450. ஓகே ஷூர். தேங்க்யூ. Thank you for visiting. தேங்க்யூ ஸோ மச். ஸோ கைஸ் நீங்கள் வந்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நாங்கள் இதை ஆஃப் பண்ணியிருப்போம். ஸோ நாங்கள் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். பை பை. தேங்க்யூ. ஸோ கைஸ் ஃபார்ம் ஹவுஸ் விட்டு போகிறோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுதாங்க இந்த ஃபார்ம் ஸ்டே.